ஐயய்ய! பாடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பாடுறது தான் பாடுறீங்க. கொஞ்சம் புது பாட்டா தான் பாடுறது. எப்ப பாரு 70s 60ஸாவே பாடிட்டு. போர் அடிக்கல? ஓல்ட் சாங் கேட்கறதுக்கு கருத்தாவாச்சும் இருக்கும்டா. நியூ சாங்லாம் ஜஸ்ட் வைபுக்கு மட்டும்தான். நீங்களுமா? ஹலோ மிஸ் பர்ஃபெக்ட், வாட்ஸ் த கோட்? இவ்வளோ சீக்கிரமாக வர சொல்லிட்டு கோட் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற? ஹலோ சார், நீங்க தான் பாட்டு பாடிட்டு ரொம்ப கேஷுவலா இருக்கீங்களே. ஆன்போர்டிங்ல இருக்குன்னு ஏதாவது கிராவிட்டி இருக்கா? அட வளவளன்னு பேசாம மேட்ரு என்னன்னு சொல்லுங்க. சி, நம்மளோட ஆன்போர்டிங் கோட் இவன் தான். நோ நேம், நம்பர் 1 ஸ்மக்லர் இன் சேலம் சிட்டி. இவன் மேல செயினா கேஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளோட கேம் இவனை தூக்குறது தான். இவனை தூக்க நாம ஏன் இங்க நிக்கிறோம்? காமலாபுரம் ஏர்போர்ட்ல தானே நிக்கணும். அங்க நம்மளுக்கு சோர்ஸ் இருக்குடா. அவன் இந்த வழியா தான் 4 ரோட்ஸ் போறான்னு நம்மளுக்கு இன்ஃபோ வந்திருக்கு. ஓ, ஒருவேளை அவன் பிரிட்ஜு கீழே போயிட்டானா? வாவ் வாவ் வாவ், என்ன ஒரு ஐக்குடா உனக்கு. பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க்ஸ் பாய். அடைச்சி, ஏர்போர்ட் கிட்டே சோர்ஸ் இருக்கும் போது பிரிட்ஜு கீழே மட்டும் சோர்ஸ் இருக்காதா என்ன? மென்டல். பாய்ஸ் கெட் ரெடி, டார்கெட் பிரிட்ஜ் மேல தான் வரான். ஆஹா, என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே புது சுகம் தரரரத்தர, தொடருதே தினம் தினம் தரரரத்தர, என் இனிய பொன் நிலாவே. டேய், உங்க விஸ்வாபாய வர சொல்றா, நேரம் புரியாம. விஸ்வா பாய், கார்ல ஏறுங்க. போர்டிங் முடிச்சுட்டு சைட் அடிக்கலாம். நானும் வரேன். அட டேய், டைம் ஆச்சு, கூப்பிடுறா. அட ஏறுங்க பாய், அந்த ஸ்கூட்டி எப்போ போயிருச்சு. சே, சைட் அடிக்க விட மாட்டேங்கிறாங்களே. நினைவிலே புது சுகம் தரரரத்தர, தொடருதே தினம் தினம் தரரரத்தர, என் இனிய பொன் நிலாவே. தோ அந்த ரெட் ஷர்ட் தான். ஓகே, லெட்ஸ் மூவ் விஸ்வா. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போற? ஸ்லோவாக போ விஸ்வா. சி விஸ்வா, அவனை நம்ம மெதுவாக ஃபாலோ பண்ணணும். நீ பாட்டுக்கு ரேஸ்க்கு போகிற மாதிரி டிரைவ் பண்ணாத. ஆமா பாய், பார்த்துக்கோங்க. அன்னைக்கு மாதிரி கொண்டு போய் சொருவிடாதீங்க. லெஃப்டில் பார்க் பண்ணு. ஒருட்டா. மேம், ஐ ஹேவ் ஒன் டவுட். என்ன? நாம ஏன் காரில் போய் அப்படியே அவனை மடக்கி பிடிச்சிடக்கூடாது? அவன் ஏன் இவனை இவ்வளோ மெதுவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? டே இன்டெலிஜென்ட்டு, அவனை மடக்கிடலாம். ஆனால் அவன் யார் யாரை மீட் பண்ணுறான், அவன் நெட்வொர்க்கை நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்? ஓ, அதுக்காக எவ்வளோ நேரம் இவன் பின்னாடியே போகிறது? அவன் திரும்பவும் ஏர்போர்ட் போகிற வரைக்கும் நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஆஹா, இன்னைக்கு பொழப்பு இவன் முன்னாடி தான் போலியே. சரி ரைட்டு,
போங்க போங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போகிறான்னு பார்ப்போம். பாய்ஸ் பி அலர்ட். நாம அவனை வாட்ச் பண்றேன்னு அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஓகே. ம். ஹே வாட்ஸ் ஹேப்பனிங் மேன்? அட ஃபாக் ஹேப்பனிங் ஜி. ஓ ஐ சி. ஏறுங்க ஏறுங்க, கோ திரும்ப கோ கோ சுத்தலாம். கோ. ஷிட், எங்கடா அவன்? மிஸ் பண்ணிட்டோமா? டென்ஷன் ஆகாத, இரு, முன்னாடி தானே போகிறான். நீ முன்னால போனா நான் பின்னால வரேன், நீ முன்னால போனா நான் பின்னால வரேன், முன்னால போனா மறுபடியுமா? பின்னால ப்ளீஸ் பாய், ஆல்ரெடி பசிக்குது வேற, காதெல்லாம் அடைக்குது. பாடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னாச்சு விஸ்வா? எதுக்கு நிறுத்தின? வாட் த ஹெல்? எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு. வாட் த ஃபக்? நீ வேணா இறங்கி போய் சாப்பிடு, நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். இடியட். பரவாயில்ல விடு, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம். ஆனா பாய், லொல்லு கொஞ்சம் நஞ்சா இல்லை. விஸ்வா, நான் உங்ககிட்ட ஒவ்வொரு முறையும் சொல்ல முடியாது ஸ்லோவா போன்னு. இவனை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், நாளையிலேருந்து நம்ம எல்லாரும் வீட்டில் தான் இருக்கணும். ஸ்லோவாக தானே போகிறோம், இன்னும் ஸ்லோவாக போனால் அவனை மிஸ் பண்ணிடுவோம். ஏங்க என்னங்க இவன் சேலம்புலாம் ரவுண்ட் அடிப்பான் போலையே. விஸ்வா, ஸ்டே. கைஸ், ஐ திங்க் அவன் திரும்பவும் ஏர்போர்ட் போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பிளானு? அவனை தட்டி தூக்கிடலாமா? ஓ, தட்டி தூக்கிடலாமே, ஆனால் காருக்கு நீ தான் செலவு பண்ணணும். ஓ, ஸோ காம்ப்ளிகேட்டட். ஏன் பாய், காரில் சுற்றுற நமக்கே இவ்வளோ டயர்டாக இருக்கு, பைக்கில் சுற்றுற அவனுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கான். ஆனால் இருந்தாலும் அவன் அடங்குறானா பாறான். ஆ, எப்படி பார்த்தாலும் அதுலேயே நமக்கு ஆதாயம்தான். நிற்காம முன்னேறு. கண்ணோரம் ஏன் கண்ணீரு நிற்காம. கண்டுபிடிச்சிட்டான். கண்ணுங்களா, எதையாவது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. Finally, the game is on.
ச்சே. தொக்கா மாட்டினான். செல்லங்களா, ஃபைட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. என்னடா என்ன டேய், இதை பண்றா. அட போடாங். ஹே, எந்தரா டேய். ஏய், செத்துற போகிறான். இவ்வளோ நேரம் வேடிக்கை தானே பார்த்தேன், இப்போ மட்டும் அடிக்கிற. பாய் இவ்வளோ நேரம் தப்பாக நான் முன்னாடி ஃபாலோ பண்ணிருக்கோம் பாய். இவன் மெடிக்கல் ரெப்பு பாய். டேய், இவன் மெடிக்கல் ரெப்லாம் இல்லை, இவன் ஸ்மக்லிங் பண்ணதே அந்த மெடிசனை தான். இதைத்தானா? அதுக்கு தான் கேஸ் ஃபைல படிக்கணுங்கிறது. ம், இவரும் தான் கேஸ் ஃபைல படிக்கல, இவர் மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு. டேய், நான்லாம் படிச்சுட்டேன்டா ஃபுல். அது எந்த கேப்பில்? நீ உச்சா போன கேப்பில். ஏன்டா டேய், உனக்கு ஸ்மக்லிங் பண்ண வேற எதுவுமே கிடைக்கல, எதுக்கு இந்த மாதிரி இல்லீகல் ட்ரக் மெடிசன்ஸ் வச்சு ஸ்மக்லிங் பண்ற? இதை ஏன் இவன்கிட்ட கேட்குற? இவனுக்கு என்ன தெரியவா போகுது? அன்எஜுகேட்டட் ஃபெல்லோ. யாரு? நான் அன்எஜுகேட்டட் ஃபெல்லோவா? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? என்ஜினியரிங். வாட்? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலை ஏன்டா பண்ற? கேட்டிங்களா? இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான் இவன். இருடா, அப்படி என்ன ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான்னு கேட்போம். நீ சொல்லு தம்பி. என்னோட லைஃப்பில் நான் பார்க்காத கஷ்டமே இல்லை. ஆனாலும் எங்கள் அப்பா அம்மா நீ நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம், நம்ம கஷ்டம்லாம் தீருன்னு சொல்லி தான் என்னை படிக்க வச்சேன். படித்தேன் வெறித்தனமாக படித்தேன், மெரிட்டில் முடித்தேன். ஆனால் படித்தவனெல்லாம் எவன் மதிக்கிறான்? மாதம் ஃபுல்லாக ஆஃபீஸில் மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் வெறும் 7,000 ரூபா தான் தரானுங்க. வெறும் 7,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு எவன் பொண்ணு தரான்? சாதாரண கொத்து வேலைக்கு போகிறவங்க கூட மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ நான் அந்த பிஸ்னஸில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் ஐ ஆம் a fucking millionaire. ஸோ என்ன விஸ்வா பாய், ஃபீல் பண்ணுறீங்களா? சி, இதுக்கெல்லாம் எவன்டா ஃபீல் பண்ணுவான்? ஏண்டா டே, உன்ன மாதிரி ஆளுங்களாம் படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னா என்ன ஃப்ராடு வேணா பண்ணுவீங்க, அப்படி தானே? உன்ன மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாத பசங்க எல்லாரும் யோசிச்சிருந்தா நம்ம நாடு என்னைக்கும் சுடுகாடா இருக்கும்டா. எத்தனையோ படித்த பசங்க படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னு உன்ன மாதிரி எச்ச தொழிலடா பண்ணுறாங்க. ஃபுட் டெலிவரி, பார்சல் டெலிவரி, லோடிங் அன்லோடிங், டாக்ஸி டிரைவர், ஏன் ரோட்டோரமாக டீ கடை வச்சு கூட சம்பாதிப்பாங்களே தவிர ஒரு நாளும் உன்ன மாதிரி கேடு கட்ட தொழில் செய்ய மாட்டாங்கடா. ஏன்டா உன்ன மாதிரி தப்பு பண்றவனுக்குலாம் இதெல்லாம் ஒரு காரணமாடா? ஓகேடா, டைம் ஆச்சு, குளோரோஃபார்ம் போட்டு விடு, கிளம்பலாம்.
சரி விஸ்வா, நான் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வரேன். ம். நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். இந்த வேலையில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு பணம் தரேன். என்னை விட்டுருங்க. பணம் என்னடா பெரிய பணம்? லைஃப்பில் நேர்மையாக சம்பாதிக்கிறத பெரிய சந்தோஷம் என்னடா இருக்குது? என்னடா உனக்கு எதாவது பணம் வேணுமா? வேணும் தான், ஆனால் உங்களோட இருக்கிற வரைக்கும் வாய்ப்பில்லை. அப்புறம் என்னடா வேடிக்கை? வைடா கச்சிஃப. டேய், சினிமாவில் வர மாதிரி வச்சோன்னே எடுத்துடாத. குளோரோஃபார்ம் அன்கான்சியஸ் ஆக 5 நிமிஷமாவது ஆகும், சரியா? பாய் ரொம்ப துள்ளுறோம், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு வழியாக ஒளிஞ்சான். எப்பா என்னப்பா இந்த கணம் கணக்குறான். ஃபக்கர் மில்லினர்ல அப்படி தான் இருப்பான். என்னத்தான் மில்லினரோ. ம் ஏன் பாய், அவன் சொன்னதுலேயே ஒரு உண்மை இருக்குல்ல, அன்எம்ப்ளாய்டு நேஷன். உண்மை இருக்குதான். நம்ம இந்தியாவில் மட்டும் எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளோ? 25%. அதாவது 100க்கு 25 பேர்த்துக்கு வேலை இல்லை. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 100க்கு 35 பேர்த்துக்கு வேலை இல்லை. நம்ம தான் இதில் லீடிங்கில் இருக்கோம். சே, நாம் என்னத்தை சொல்லி என்ன? எண்ட் ஆஃப் த டே பணம் தானே ப்ரோ எல்லாம். மணி இஸ் ஆல்வேஸ் கேம் சேஞ்சர். ஒன்று புரிஞ்சிக்கோ, வாழ்கிறதுக்கு பணம் தேவை தான். ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. எந்த அப்பாவோ அம்மாவோ 10 ரூபா சம்பாதிக்கினாலும் உழைச்சி சம்பாதிக்கணும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி க்ரைம் பண்ணி சம்பாதிக்கணும்னு எவ்வளோ பஞ்சம் பட்டினி வந்தாலும் சொல்லித்தர மாட்டாங்க. பாய்ஸ், ரிப்போர்ட் பண்ணிட்டேன், கிளம்பலாமா? கிளம்பலாம். அந்த பைக் எடுத்து ஓரம் போட்டு அப்படியே கிளம்புவோம்.